சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பொடி வகைகள் தாங்க. பாவ் பஜ்ஜி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேகி பாஸ்தா இதுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக குவான்டிட்டி தான் பண்ணுறேன். தனியா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, அப்புறம் இலை பிரியாணி இலை ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 4 துண்டு, பட்டை கிராம்பு ஒரு 6-7 துண்டு, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி அந்த மாதிரி சொல்லுவாங்களா மசாலா ஐட்டம்ஸ். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி. இது இல்லைன்னா நீங்கள் மாங்காவை நல்லா இப்போ ட்ரை மாங்காவை கடையில் கிடைக்கிது, இந்த பொடியும் கடையில் எப்பவும் போல் கிடைக்கிது, அதை வச்சுக்கலாம். அதோட தனி மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துட்டுருங்க. அப்புறம் இதோட ஒரு 4-5 கலர் கொடுக்குற மிளகாய், நல்லா சூடு எல்லாம் போடுங்க. மிளகா கலர் மாறாமல் வறுத்து கொடுத்துக்கோங்க. பிரியாணி இலையை நம்ம கிள்ளி போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும், அரைப்படும் சீக்கிரம். மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு அரைக்கணுங்க. ரொம்ப ஈஸி இந்த மசாலா பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வறுபட்டாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தனி மிளகாய் தூள் சேர்த்து அரைக்கணும். இப்போ பார்க்கலாம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு இந்த கடாய் இருக்க சூட்லேயே வறுத்துட்டு அதோடு சேர்த்து நம்ம ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆறிடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி போடுறேன். அது காரம் கொடுக்காது, கலர் கொடுக்கும் நல்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி போட்டிருக்கோம் நீங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக பாவ் பஜ்ஜி மசாலா பொடி ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா பொடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுவலில் கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம பாவ் பஜ்ஜி பண்ணலாம். அப்போ இந்த மசாலா நமக்கு தேவைப்படும். நன்றி, வணக்கம்.